வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் EVS பாடம் உலகலாம் தமிழர்கள் பருவம் 3 அலகு 1 முழுவதும் கவர் செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 96 கேள்விகள் மற்றும் பதில்கள் உள்ளன. மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் தங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். இந்த கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்டிருந்தது எது? ஆன்சர் பண்டைய தமிழகம். கொஸ்டின் 2. பண்டைய தமிழகம் என் நாடுகளுடன் பண்பாட்டு தொடர்பு கொண்டிருந்தது? ஆன்சர் எகிப்து, சீனா, மியான்மர், ஜப்பான் மற்றும் ரோம். அடுத்த கொஸ்டின் 3. மேற்கு நாடுகளுடன் தமிழகம் வணிக தொடர்பு கொண்ட காலம் எது? ஆன்சர் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல். அடுத்த கொஸ்டின் 4. ராஜேந்திர சோழனின் கடற்படையெடுப்பு எதற்கு உதவியது? ஆன்சர் கிழக்கு நாடுகளுடன் வணிகம் மற்றும் பண்பாடு உறவை மேம்படுத்த உதவியது. கொஸ்டின் 5. இலங்கையில் தமிழர்கள் வாழும் குழுக்கள் எத்தனை? ஆன்சர் 2 குழுக்கள். அடுத்த கொஸ்டின் 6. முதல் குழு என்பது யாரை குறிக்கும்? ஆன்சர் இலங்கை தமிழர்கள், இலங்கையில் வாழும் தமிழர்கள். அடுத்த கொஸ்டின் 7. இரண்டாவது குழு என்பது யாரை குறிக்கும்? ஆன்சர் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்த தமிழர்கள். அடுத்த கொஸ்டின் 8. எந்த நூற்றாண்டில் தேயிலை தோட்ட வேலைக்காக குடிபெயர்ந்தார்கள் தமிழர்கள்? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு. அடுத்து கொஸ்டின் 9. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்தது எதனால்? ஆன்சர் தேயிலை தோட்ட வேலைக்காக. அடுத்த கொஸ்டின் 10. இலங்கை அலுவலக மொழிகளில் ஒன்று எது? ஆன்சர் தமிழ். அடுத்த கொஸ்டின் 11. இலங்கையில் உள்ள கோவில் எது? ஆன்சர் கோணேஸ்வரம். அடுத்த கொஸ்டின் 12. 1000 தூண்களை கொண்ட கோவில் எது? ஆன்சர் கோணேஸ்வரம். அடுத்த கொஸ்டின் 13. ஆசியாவில் புகழ் பெற்றதும் அதிக மக்களால் பார்வையிடப்பட்டதுமான கோவில் எது? ஆன்சர் கோணேஸ்வரம். அடுத்த கொஸ்டின் 14. எந்தெந்த நாடுகளில் அலுவலக மொழிகளுள் ஒன்றாக தமிழ் உள்ளது? ஆன்சர் இந்தியா, இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அடுத்த கொஸ்டின் 15. தீபகற்ப நாடு எது? ஆன்சர் மலேசியா. அடுத்த கொஸ்டின் 16. தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையே உள்ள உறவு எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது? ஆன்சர் கிமு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அடுத்து கொஸ்டின் 17. மலேசியா எங்குள்ளது? ஆன்சர் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ளது. அடுத்து கொஸ்டின் 18. மலேசியாவில் உள்ள மாநிலங்களில் ஒன்று எது? ஆன்சர் கெடா. அடுத்து கொஸ்டின் 19. கெடா மாநிலம் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கடாரம். அடுத்து கொஸ்டின் 20. நாகப்பட்டினத்தில் இருந்து கெடாவுக்கு போக்குவரத்து இருந்ததை குறிப்பிடுவது எது? ஆன்சர் இட் சிங் என்ற சீன பயணி ஆவணம். அடுத்த கொஸ்டின் 21. மலாய் தீபகற்பகத்தின் உள்ள இடங்களில் ஒன்று எது? ஆன்சர் லிகோர்.
அடுத்து கொஸ்டின் 22. லிகோர் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு எந்த ஆண்டை சார்ந்தது? ஆன்சர் கிபி 779 ஆண்டு கல்வெட்டு 779. அடுத்து கொஸ்டின் 23. மலாய் தீபகற்பத்துடன் தமிழ்நாடு கொண்டிருந்த வணிக உறவை குறிப்பிடுவது எது? ஆன்சர் லிகோர் என்னும் இடத்தில் உள்ள கல்வெட்டு. அடுத்து கொஸ்டின் 24. மலேசியாவின் மக்கள் தொகையில் மூன்றாவது பெரிய இனத்தவர் யார்? ஆன்சர் தமிழர்கள். அடுத்த கொஸ்டின் 25. மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை எது? ஆன்சர் தைப்பூசம். அடுத்த கொஸ்டின் 26. மலேசிய பயிற்று மொழிகளில் ஒன்று எது? ஆன்சர் தமிழ். அடுத்த கொஸ்டின் 27. உலக தமிழ் மாநாடு எத்தனை முறை மலேசியாவில் கூட்டப்பட்டன? ஆன்சர் 3 முறை. அடுத்த கொஸ்டின் 28. உலக தமிழ் மாநாடு மலேசியாவில் எதற்காக கூட்டப்பட்டன? ஆன்சர் தமிழ் மொழியின் வளர்ச்சி பற்றி விவாதிக்க. அடுத்த கொஸ்டின் 29. மலேசியாவில் உள்ள சுண்ணாம்பு குன்று எது? ஆன்சர் 10 மலை குகை. அடுத்த கொஸ்டின் 30. 10 மலை குகை உள்ள இடம் எது? ஆன்சர் மலேசியா கோம்பாக் மாவட்டம். அடுத்த கொஸ்டின் 31. 10 மலையில் உள்ள கடவுள் யார்? ஆன்சர் முருகன். அடுத்த கொஸ்டின் 32. உலகின் இரண்டாவது மிக உயரமான தெய்வ சிலை எது? ஆன்சர் முருகன் சிலை 10 மலை குகை. அடுத்த கொஸ்டின் 33. நவீன சிங்கப்பூர் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராஃபில்ஸ். அடுத்த கொஸ்டின் 34. புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசியல் அறிஞர் துணைநிலை ஆளுநர் யார்? ஆன்சர் சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராஃபில்ஸ். அடுத்த கொஸ்டின் 35. நவீன சிங்கப்பூர் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் கிபி 1819. அடுத்த கொஸ்டின் 36. சிங்கப்பூரில் 1827 ஆண்டு கட்டப்பட்ட கோவில் எது? ஆன்சர் மாரியம்மன் கோவில். அடுத்த கொஸ்டின் 37. தமிழர்களால் திராவிட கட்டட முறையில் சிங்கப்பூரில் கட்டப்பட்ட கோவில் எது? ஆன்சர் மாரியம்மன் கோவில். அடுத்த கொஸ்டின் 38. சிங்கப்பூரின் தேசிய நினைவு சின்னம் எது? ஆன்சர் மாரியம்மன் கோவில். அடுத்த கொஸ்டின் 39. மாரியம்மன் கோவில் சிங்கப்பூரின் தேசிய சின்னமாக எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் அரசு இதழில். அடுத்த கொஸ்டின் 40. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலங்களில் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் அரசு மற்றும் கிறிஸ்துவ அமைப்பு பள்ளிகள் யாரை ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்தனர்? ஆன்சர் தமிழர்கள். அடுத்த கொஸ்டின் 41. சிங்கப்பூரில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் செம்பவாங் கப்பல் கட்டும் தளம். அடுத்த கொஸ்டின் 42. சிங்கப்பூர் விமான நிலையத்தின் பெயர் என்ன? ஆன்சர் கல்லாக். அடுத்த கொஸ்டின் 43. ஜோகூர் பாலம் யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் தமிழர்களால். அடுத்த கொஸ்டின் 44. தமிழர்களின் கடின உழைப்பின் அடையாளங்கள் எவை? ஆன்சர் ஜோகூர் பாலம், செம்பலாங் கப்பல் கட்டும் தளம், கல்லாங் விமான நிலையம் மற்றும் புனித ஆண்ட்ரூ கதீட்ரல். அடுத்து கொஸ்டின் 45. மலேசிய மக்கள் தொகையில்
முதலாவது மற்றும் இரண்டாவது பெரிய இனத்தவர்கள் யார் யார்? ஆன்சர் 1 மலாயர்கள், 2 சீனர்கள். அடுத்த கொஸ்டின் 46. தென் பசிபிக் பகுதியில் உள்ள எரிமலை தீவு எது? ஆன்சர் பிஜி. அடுத்த கொஸ்டின் 47. தமிழர்கள் தொழிலாளர்களாக பிஜி தீவிற்கு எப்போது யாரால் அனுப்பப்பட்டனர்? ஆன்சர் 1903 முதல் 1916 வரை ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்டனர். அடுத்த கொஸ்டின் 48. 1938 பிஜியில் உருவாக்கப்பட்ட சங்கம் எது? ஆன்சர் இந்திய சன்மார்க்க மாதர் சங்கம், பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் 49. இந்திய சன்மார்க்க மாதர் சங்கத்தின் நோக்கம் என்ன? ஆன்சர் 1 ஏழைகள் மற்றும் பசியுடன் உள்ள தமிழர்களுக்கு உணவு அளிப்பது. 2 சமைக்கும் முன் கையளவு அரிசியை ஒதுக்குவது, அதாவது தானம் அளிக்க ஒதுக்குவது. அடுத்த கொஸ்டின் 50. பிஜி நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? ஆன்சர் ரத்து ஜோனி. அடுத்த கொஸ்டின் 51. ரத்து ஜோனி எழுதிய புத்தகம் எது? ஆன்சர் திருக்குறளி. அடுத்த கொஸ்டின் 52. திருக்குறளி புத்தகத்தின் பயன் என்ன? ஆன்சர் அமைதி மற்றும் பன்முக பண்பாட்டை வளர்த்தல். அடுத்த கொஸ்டின் 53. திருக்குறளை தழுவிய பிஜி மொழியின் பதிப்பு எது? ஆன்சர் திருக்குறளி. அடுத்து கொஸ்டின் 54. பிஜி நாட்டில் உள்ள இந்து கோவில் எது? ஆன்சர் சிவ சுப்பிரமணியர் கோவில். அடுத்து கொஸ்டின் 55. பிஜி நாட்டில் சிவ சுப்பிரமணியர் கோவில் உள்ள இடம் எது? ஆன்சர் நண்டி. அடுத்த கொஸ்டின் 56. நமது அண்டை நாடு எது? ஆன்சர் மியான்மர், பர்மா. அடுத்த கொஸ்டின் 57. மியான்மர் மக்கள் பின்பற்றும் சமயம் எது? ஆன்சர் புத்த சமயம். அடுத்த கொஸ்டின் 58. பண்பாடுகள் மற்றும் வணிக உறவுகள் எவ்விரு நாடுகளுக்கு இடையே இருந்தன? ஆன்சர் தமிழகம் மற்றும் மியான்மர். அடுத்த கொஸ்டின் 59. மியான்மரில் அரசை முதலில் நிறுவிய மன்னர் யார்? ஆன்சர் அனவர்தா மின்சா. அடுத்த கொஸ்டின் 60. மியான்மர் தேச தந்தை மற்றும் புகழ்பெற்ற மன்னர் யார்? ஆன்சர் அனவர்தா மின்சா. அடுத்த கொஸ்டின் 61. அனவர்தா மின்சாவின் மகன் யார்? ஆன்சர் மன்னர் கியான் சித்தா. அடுத்த கொஸ்டின் 62. தமிழகத்தின் சோழ அரசுடன் நல்லுறவு கொண்டிருந்தவர் யார்? ஆன்சர் மன்னர் கியான் சித்தா. அடுத்த கொஸ்டின் 63. தமிழ் மொழி இடம்பெற்ற கல்வெட்டு எங்குள்ளது? அதன் காலம் என்ன? ஆன்சர் மியான்மரில் உள்ள பாகாங் நகரில் உள்ளது. அதன் காலம் கிமு 13ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின் 64. மியான்மர் நகரில் உள்ள கோவில் எது? ஆன்சர் திருமால் கோவில். அடுத்த கொஸ்டின் 65. மியான்மரில் திருமால் கோவிலுக்கு நன்கொடை வழங்கியவர் யார்? ஆன்சர் சேர நாட்டை சேர்ந்த குலசேகர நம்பி என்ற வணிகர். அடுத்த கொஸ்டின் 66. மியான்மர்
திருமால் கோவில் பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ள கல்வெட்டு எது? ஆன்சர் பாக்காங் நகர 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின் 67. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குடிபெயர்ந்து விவசாய துறையில் பணியாற்றிய ஆண்டு எது? ஆன்சர் 1850ஆம் ஆண்டு. அடுத்து கொஸ்டின் 68. மியான்மரில் உள்ள இந்து கோவில்கள் எவை எவை? ஆன்சர் முருகன், மாரியம்மன் மற்றும் திருமால் கோவில். அடுத்து கொஸ்டின் 69. மியான்மரில் உள்ள புகழ்பெற்ற கோவில் எது? ஆன்சர் ஆனந்தா கோவில். அடுத்து கொஸ்டின் 70. ஆனந்தா கோவிலின் கோபுரம் எம்முறையில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் திராவிட கட்டட முறையில். அடுத்த கொஸ்டின் 71. ஆனந்தா கோவில் கோபுரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வட இந்திய கட்டடக்கலை முறையில். அடுத்த கொஸ்டின் 72. மொரிசியஸின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட நாடு எது? ஆன்சர் பிரான்ஸ். அடுத்த கொஸ்டின் 73. இந்தியர்களை மொரிசியஸ் தீவிற்கு அழைத்து வந்தவர்கள் யார், எப்போது? ஆன்சர் பிரெஞ்சுக்காரர்கள் அழைத்து சென்றார்கள். காலம் கிபி 1729ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் 74. மொரிசியஸ் தீவிற்கு எதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து அதிகமாக வந்தனர், எந்த ஆண்டு வந்தனர்? ஆன்சர் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வந்தனர். கிபி 1731ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் 75. ஆங்கிலேயர்கள் மொரிசியஸை கைப்பற்றிய ஆண்டு எது? ஆன்சர் 1810ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் 76. மொரிசியஸ் தீவில் உள்ள தமிழர்கள் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை விழுக்காடு? ஆன்சர் 10 விழுக்காடு. அடுத்த கொஸ்டின் 77. மொரிசியஸ் தீவில் உள்ள கற்கட்டிடம் எது? ஆன்சர் அஞ்சல் அருங்காட்சியகம், 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்த கொஸ்டின் 78. மொரிசியஸின் வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டது எது? ஆன்சர் அஞ்சல் அருங்காட்சியகம். அடுத்த கொஸ்டின் 79. மொரிசியஸ் அஞ்சல் அருங்காட்சியகம் எங்கு யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் போர்ட் லூயிஸில் தமிழர்களால் கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின் 80. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு எது? ஆன்சர் ரீயூனியன். அடுத்த கொஸ்டின் 81. பிரெஞ்சு வெளியுறவு துறையின் ஓர் அங்கம் எது? ஆன்சர் ரீயூனியன். அடுத்த கொஸ்டின் 82. நாணயங்களில் தமிழ் மொழி இடம் பெற்ற நாடுகள் எவை? ஆன்சர் இலங்கை, மொரிசியஸ் மற்றும் சிங்கப்பூர். அடுத்த கொஸ்டின் 83. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இருந்து தமிழர்களை ரீயூனியனுக்கு அழைத்து வந்தவர்கள் யார்? ஆன்சர் பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்த கொஸ்டின் 84. ரீயூனியன் தீவில் மொத்த மக்கள் தொகையில் தமிழர்கள் எத்தனை பங்கு உள்ளனர்? ஆன்சர் 1/4 பங்கிற்கு மேல் உள்ளனர். அடுத்த கொஸ்டின் 85. ரீயூனியனில் உள்ள புகழ்பெற்ற மலைக்கோவில் எது? ஆன்சர் அங்கோர் வாட். அடுத்த கொஸ்டின் 86. அங்கோர் வாட் கோயிலை கட்ட தொடங்கிய மன்னர் யார்? ஆன்சர் மன்னர் 2ஆம் சூரியவர்மன். அடுத்த கொஸ்டின் 87. அங்கோர் வாட் கோயில் கட்டப்பட்ட ஆண்டு எது?
ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட காலம் 30 ஆண்டு காலம். அடுத்த கொஸ்டின் 88. அங்கோர்வாட் கோயில் எங்குள்ளது? ஆன்சர் கம்போடியா ரீயூனியன். அடுத்த கொஸ்டின் 89. கனடாவின் தமிழ் பாரம்பரிய மாதம் எது? ஆன்சர் ஜனவரி மாதம். அடுத்த கொஸ்டின் 90. ஜனவரி மாதத்தை தமிழ் பாரம்பரிய மாதமாக அறிவித்த நாள் மற்றும் ஆண்டு எது? ஆன்சர் அக்டோபர் 5, 2016 ஆண்டு. அடுத்த கொஸ்டின் 91. தமிழ் கனடியர்கள் கனடிய சமுதாயத்திற்கு செய்த பங்களிப்புக்கான அங்கீகாரம் எது? ஆன்சர் கனடிய தமிழ் பாரம்பரிய மாதம். அடுத்து கொஸ்டின் 92. சொற்களஞ்சியம். 1. கடற்படையெடுப்பு, போரின் காரணமாக மேற்கொள்ளும் கடற்பயணம். அடுத்து 2. தீபகற்பம், 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்பு. அடுத்து 3. தீவு, அனைத்து பக்கமும் நீரால் சூழப்பட்டது. அடுத்து 4. அடிமை, கட்டாயத்தின் பேரில் தன் உரிமையாளருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அடுத்து 5. பன்முக பண்பாடு, சமூகத்தில் உள்ள பல்வேறு பண்பாட்டு குழு. 6. கலவரம், அமைதியை குலைக்கும் மக்கள் கூட்டம். 7. பாடுபட்டு, கடுமையாக முயற்சி செய்து. 8. வணிகர், பொருளை வாங்கி விற்பவர். அடுத்து கொஸ்டின் 93. தமிழ் மொழியையும் அதன் பண்பாட்டையும் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள தமிழர்கள் பலரை கொண்ட ஒரு தீவு எது? ஆன்சர் ரீயூனியன். அடுத்த கொஸ்டின் 94. பண்டை காலத்தில் மலேசியாவில் உள்ள கெடா மாநிலம் கடல் வழியாக தமிழ்நாட்டின் எந்த நகருடன் இணைக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் நாகப்பட்டினம். அடுத்து கொஸ்டின் 95. பண்டைய துறைமுகம் எது? ஆன்சர் நாகப்பட்டினம். அடுத்து கொஸ்டின் 96. தொடர்ச்சியான குகைகள் மற்றும் குகை கோயில்களை கொண்ட நாடு எது? ஆன்சர் மலேசியா, கொம்பாக் மாவட்டம், பத்துமலை குகை ஆகும். நன்றி, வணக்கம்.